இருந்தாலும் இந்த குரங்கு ரொம்ப பாவங்க. ஜப்பான்ல இச்சிகாவா சிட்டி ஜூல போன வருஷம் பிறந்த அழகான குரங்கு குட்டி தான் இந்த பஞ்ச். ஆனா பஞ்சோட அம்மாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடுறதாலையும் அது மட்டும் இல்லாம போன வருஷம் அடிச்ச பயங்கரமான ஹீட்டாலையும் வெக்ஸ் ஆகி இதை ஒதுக்கி தள்ளி விட்டுருது. அதனால ஒரு உயிரினத்துக்கு தேவையான, அதுவும் ஒரு குட்டிக்கு தேவையான அன்பும் பாசமும் ப்ரொடெக்ஷனும் கிடைக்காம போயிருது. இதனால இந்த பஞ்ச் குட்டி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது. இத பாத்துட்டு இருந்த அங்க இருக்கிற ஒரு ஜூ கீப்பர் அது கூட ஆறுதலா விளையாடுறது பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குட்டிக்கு ஒரு குரங்கு பொம்மையும் வாங்கி தராங்க. இந்த குரங்கு பொம்மைய இந்த குட்டி எடுத்து அதோட அம்மாவா நினைச்சு பாசமும் அன்பும் ப்ரொடெக்ஷனுக்கும் ஏங்கி அதை புடிச்சிட்டு ஜாலியா இருக்குது. அது எங்க போனாலும் அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம அம்மா தான் கை விட்டுட்டா மத்த குரங்கு கிட்டையாவது போய் விளையாடலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அங்க இருக்கிற பெரிய குரங்குங்க இதை பிடிச்சி அடிச்சு துன்புறுத்தி புள்ளி பண்ணி தடையில எல்லாம் போட்டு தேய்ச்சி விரக்கி விட்டுருதுங்க. இவ்வளவு அடியும் உதையும் வாங்கின பஞ்ச் ஓடி போய் அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி அழுவுது. இதெல்லாம் ஒருத்தங்க வீடியோ பிடிச்சி இன்டர்நெட்ல போடும் போது பயங்கரமா பிச்சுக்கிட்டு வைரலா போகுது. எல்லா ட்வீட்ஸும் ஹேங் இன் தேர் பஞ்ச் எல்லாரும் ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அதிகமா இந்த ஜூவுக்கும் அந்த குரங்குக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த குட்டி குரங்கு தனியா இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற இன்னொரு தாய் குரங்கு இதை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்குது. ஃபைனலா இதுக்கு தேவையான அன்பும் பாசமும் ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது. இந்த குட்டி குரங்கு பஞ்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.